நான் சரவணா. வணக்கம். நான் போன வாரம் உங்களை பார்க்க முடியல. கிளம்பிட்டீங்க வந்தோடனே. இந்த வாரம் எப்படி எத்தனை ஆடு கொண்டு வந்தீங்க? ஒரு 28 தான் கொண்டு வந்தீங்க. 8,800 ரூபாய்க்கு வாழ்ந்தது. குட்டி கொஞ்சம் பெருங்குட்டியா இருக்கு. 8,800 ரூபாய் வாழ்ந்து 8,100. 8,100. ஓகே ஓகே. நீங்க என்ன ரேட்? சில வேலை சேர்த்து 8,300 ரூபாய் ஆகுது. என்ன ரேட் வந்தா கொடுங்க? 8,000 வந்தா கொடுத்துடலாம். 8,500 ரேட்டுக்கு சொல்றீங்க. இப்போ எத்தனை கிலோ உயிரோட இருக்கும்? இது 16 கிலோ. 16 கிலோ மேல இருக்கும். சராசரி 15 கிலோ வாங்க. 15 கிலோ. அதெல்லாம் அந்த அந்த ஊர்ல இல்ல. பெருங்குட்டி தான். பெருங்குட்டி மட்டும். சிறுங்குட்டியா இருக்கிறது 500,000 ரேட் சொன்னா மட்டும் தான் ஜனங்க வாங்கி போயிட்டு வளர்ப்பாங்க. அதிகமா அவங்க ஆட்டுக்கார கட்டி அதிகமா வாங்குறாங்க. விருப்பப்பட்டு நல்லா கம்மி கிடைச்சா வாங்குவாங்க. இல்ல வந்துட வேண்டியதுதான். ஜனங்களை வாங்கி போய் இது 50,000 கொடுத்து வாங்கி போய் ஜனங்க வாங்கி வளர்க்கணும் இல்ல. வளர்க்கணும். ஆமா, வளர்த்தாலும் காசு வாங்கினா கஷ்டம். ஆட்டுக்காரட கம்மியா வாங்கணுமா அவள் கம்மியா வேணும் அங்க விற்க முடியும். இந்த பெருங்குட்டியில மாட்டாங்க. இந்த பெருங்குட்டியில அப்படின்னா கறிக்கு தான் ஆகும். கறிக்கு இல்லை, வளர்ப்புக்கு ஆகும். ஓகே ஓகே. இந்த குட்டி பாருங்க. 7,300 குட்டி வாங்குது. இதுல எல்லாம் 7,300. குட்டி இருக்கு. எத்தனை கொடுத்தீங்க? இதுல ஒரு 25 30 போயிடுச்சு. 30 போயிடுச்சு. ஒரு 2 குட்டி 32 போயிடுச்சு. 35 குட்டி போயிடுச்சு. இது அப்படியே 7,500ங்களா? 7,300 ரூபாய். 7,300. 7,000 பண்ணலாம். ஆமாம். ஓகே ஓகே. கடா குட்டி மட்டும் தான் கொண்டு வந்தீங்களா? கடா குட்டி தான். கடா குட்டி தான். பட்டுக்குட்டி ஏன்னா ஆர்டர் சொன்னா கொடுக்கலாம். ஆடு பெருமையான ஆடு வேணுங்கனாலையும் வாங்கி கொடுக்கலாம். அது மாதிரி ஆடு வாங்கி கொடுங்க. ஏன்னா காட்டுக்கு அவங்க இருந்தாலும் சரி சந்தையில் இருந்தாலும் வாங்கிக்கலாம். தப்பு கிடையாது. நாம குட்டி தான் பெருமையான ஆடு வேணும் அப்படின்னா அதையும் வாங்கிக்கலாம். ஒன்றும் தப்பு கிடையாது. வளர்க்குறவங்களுக்கு நல்லதா வாங்கி கொடுத்தா தப்பு இல்லை இல்லையா? ஆமா ஆமா. ஆடு பெரிய தப்பு. ஆமா, வளர்க்குறவங்களும் நல்லதா தான் வாங்கி கொடுக்கணும். ஓகே ஓகே. அவ்வளோதாங்களா இல்லை என்ன இருக்குங்களா? இந்த குட்டி இது சின்ன குட்டி. இது அதோட இன்னும் ஒன்று சின்னதா இருக்கு. இதுல என்ன ரேட்னா? இது குட்டி 6 ரூபாய். 6,000. இந்த குட்டியில என்ன ரேட்டுனா? 5,500. பரவாயில்ல. இந்த வாரம் 5,500 கிலோ குட்டி வச்சிருக்கீங்க. இது எல்லாம் கெடா குட்டி தான். பிடிச்சா வந்து இந்த பெருக்குட்டினா 6 ரூபாய் ரேட் வரும். பிடிச்சா 5 5,15. இது ஒரு 5,500. அது பிடிச்சா 6,500. இது பிடிச்சாலே 5 ரூபாய். குட்டி ரொம்ப சின்னதா இருந்துச்சுன்னா ஒரு 5 ரூபா 5,500 அந்த மாதிரி. ஓகே ஓகே. எல்லாம் கடா குட்டி இருக்கு. பொட்டை குட்டி வேணும்னா உங்ககிட்ட சொன்னா நீங்க அரேஞ்ச் பண்ணி வாங்கி கொடுத்துருவீங்க. எடுத்துக்கலாம். இப்ப ஆடு வந்து பாத்தீங்கன்னா தாய் ஆடும் கேக்குறாங்க. பெரிய ஆடுலாம் வந்து 15 10 கொடுத்துருந்தோம். எல்லாரும் வராங்க. கூட வராங்கன்னா காடு குடிமா சண்டை குடிமையா என்ன அவங்க நேரில் வந்து காட்டுக்கே கூட்டு கோழி கூட வாங்கி கொடுத்துருவீங்க. அவங்க முன்னாடி கண் முன்னாடியே வாங்கி கொடுத்துருங்க. ஓகே ஓகேண்ணா. சரி, நான் உங்கள் நம்பர் என்கிட்ட இருக்கு. அதை நான் கீழே என்ன இருக்குங்களா? இதெல்லாம் என்ன ஜமுனா பாருங்களா? ஒரிஜினலா கிராஸுங்களா? ஒரிஜினல் தானா? இது வர வர ஜமுனா பாரி கொண்டு வருவீங்க கேட்குறாங்க. இதெல்லாம் என்ன ரேட்னா ஒவ்வொன்றும் வருது? இதெல்லாம் என்ன ரேட் வருது ஒவ்வொன்றும்? இது வந்து 8,500 விலை. ஓகே ஓகே. 5 குட்டி இருக்கு இப்போதைக்கு. எத்தனை கொண்டு வந்தீங்க? இதுல ஏதாவது கொடுத்துருக்கீங்களா? ஒரு 6 கொண்டு வந்தா. 1 வித்துருச்சு. 6 கொண்டு வந்தீங்க, 1 தான் வித்துருக்கு. இது அதிகம் ஹோட்டல்ல. ஆனா ஒருத்தர் 2 பேர் கேக்குறாங்க. விரும்ப மாட்டாங்க. இது ஆனா இது நல்லா தீனி கொடுத்து நல்லா பார்த்துட்டு நல்லா பெருசா வரும்லண்ணா. 70 50 அப்படி எப்படி வளர்த்தாலும் 50 ரூபாய்க்கு இல்ல. சீசன் பார்த்து விற்கணும். சீசன் பார்த்து எப்பனாலும் வித்தா விற்காது. வாங்கி போற கறி வளர்த்தா அந்த சீசன் பார்த்து அந்த முஸ்லீம் பண்டிகை வருது இல்ல, அந்த சீசன் பார்த்து தான் 70,000 80,000 50 ரூபாய்க்கு இல்ல. அந்த சைஸுக்கு கெடா வந்துடும். நல்லா பார்த்துட்டா கெடா வரும். மாடு மாதிரி சின்ன குட்டி நல்லா லைன் குட்டிங்க எதை வேணாலும் சாப்பிடும். பொறுப்பா சாப்பிடும். பொறுப்பா நெல் கிடைக்கும். யாருக்கு இஷ்டம் பண்ணாது. இது 7 மாசம் 8 மாசம் வேணா குட்டி மேலே யாருக்கு அதாவது கிடா நல்லா ஸ்ட்ராங் தயாகும். அப்பதான் வந்து இப்போ சொல்ல கொடுக்கும். மீனா சொல்லணும். நான் சாப்பிட்டேன் பார்க்கணும். சரி சரிண்ணா. டைம் தான் சூப்பராக இது 10 வரும். வண்டியை வைத்தா 2 மாசம் குட்டி. இது 2 மாசம் தான். 2 மாசம். ஓகே ஓகே.
வேண்டாம் வாங்க நம்ம கரெக்ட் கொடுத்துருங்க. ஆடு வேணாலும் சரி குட்டி வேணாலும் சரி 100 குட்டினாலும் சரி 50 குட்டி நம்ம கரெக்ட் பண்ணி நல்லா பார்க்கலாம். சரிண்ணா ஓகே. உங்கள் நம்பர் இருக்கு, நான் அதை அப்படியே டிஸ்பிளே பண்ணிக்கிறேன். வாங்கி போன வந்து பராமரிப்பு வளர்க்கணும். தப்பா வளர்த்தப்ப மாட்டிக்கிறாங்க. வாங்கி போனாலும் பராமரிப்பு 1 மாதம் பார்க்கலாம். எக்கட வாங்கினாலும் சரி எங்க வாங்கினாலும் பராமரிப்பு கட்டாத மட்டும் தான் குடி வளர்க்க முடியும். பராமரிப்பு சரியில்லாம் குடி வளர்க்க முடியாது. சரிங்களா? சரி. என்ன சொல்றாரு பாரு, என்ன சொல்றாரு வாப்பா குட்டி கேட்டுட்டு இருக்கிறாங்கப்பா. நான் 16 ரூபா சொல்றேன், 5 ரூபாய்க்கு கேட்கறாரு. எவ்வளோ கடுப்பா இருந்தாலும் கொடுக்கலப்பா. குட்டி கொடுக்குற குட்டி 16,000 சொல்ற பாருங்க. 5 ரூபாய்க்கு கேட்கறாங்க. எது வேணும் சொல்ற, நீ எவ்வளவு கேட்கற கேள்வி நடந்தியோ. அட என்ன விலை வேணுமா கேள. ஏப்பா என்ன வேலை கொடுத்துட்டியப்பா. குட்டி விற்கலப்பா. 16,000 சொன்னப்பா. 14 15 கேட்கறேன் கொடுக்கலாம். அதெல்லாம் கண்டிப்பாக நான் கொடுக்கலாம். நான் கொடுக்கலாம். இப்போ வந்தாரு நம்ம பேரு விழுப்புரத்துக்காரு 10 செனையாடு 2 கிடாய் வாங்கி கொடுத்தேன். எடுத்துள்ள கிடாய் விழுப்புரம். அவனுக்கு 10 குட்டி வாங்கியிருக்கிறோம். நம்ம வேலூர் யாருக்குன்னா நம்மள திருவண்ணாமலை அவன் அவனுக்கு 10 வாங்கியிருக்கிறோம். அதையும் பழம் பார்த்துட்டு இருக்கிறோம். குட்டி விலை கட்டுப்படி ஆகல. விலை கொஞ்சம் கம்மியாக தான் போகுது. வாங்க எடுத்துக்கலாம். வாங்க சந்தைக்காரன் கம்மியாக பேசி வாங்கிக்கலாம். வீட்டில் போன் பேசிக்கிட்டே கூட வாங்க பேசிக்கலாம். பேசி வாங்கிக்கலாம். வாங்க கட் வாங்கிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிண்ணா. வேற எப்படின்னா வேலை இருக்கு? சுமாராக தான் இருக்குது. கெடா மட்டும் கொண்டு வந்தீங்களா இல்லை பொட்டையும் கொண்டு வந்தீங்களா? கலந்து தான் இருக்கு. பொட்டைலாம் என்ன ரேட் வருது? கெடாலாம் என்ன ரேட்ல இருந்து? 10,000. 5,000 10,000. ஆமா 5,000 10,000 10,000 4,000 3,000 4,000 3,000 5,000 10,000 விற்குதுன்றாரு. இப்போ என்ன விலையில இருந்து நான் இருக்கு இன்னைக்கு? 10 ரூபாயிலிருந்து 8 வருஷமா இருக்கு. 8 ரூபாயிலிருந்து 10 ரூபா வரலும் இருக்கு. மாதிரி கறிக்காகக்கூடிய செம்மறி கடைலாம் வேணும்னா இந்த மேச்சேரி சந்தை மேச்சேரி சந்தைக்கு வந்தால் வாங்கிக்கலாம். கெடாவும் இருக்கு, பொட்டாடும் இருக்கு. வேணுன்றீங்க இங்க வந்தா வாங்கிக்கலாம். குட்டி இருக்கு. குட்டி கொண்டாந்தீங்களாண்ணா? ஓகே ஓகே ஓகே. குட்டியெல்லாம் சேல் ஆயிடுச்சா? சரி தேங்க்ஸ் தலை. நல்லா எடுத்து போட்டு பாச்சு வியாபாரம் விற்கிற மாதிரி. என்ன ரேட்னா சொல்றீங்க? ரெண்டு 5,500 சொன்னிச்சுண்ணா. 5,500. ரெண்டு தான் கொண்டு வந்தீங்களா? இல்லை நான் 25 குட்டி கொண்டு வந்தாங்க. 3 குட்டி தான் இருக்கு. வெள்ளாடு கொண்டு வரலீங்களாண்ணா? வெள்ளாடு கொண்டு வரல. செம்மறி மட்டும் தான் கொண்டு வந்தீங்க. என்ன ரேட் கேட்டுட்டு இருக்கிறாங்க? 5,500 சொன்னேன். 13 கேட்டுட்டு இருக்காங்க. 13 நீங்க எவ்வளோ ஃபைனல் பண்ணலாம்ண்ணா? 14 கொடுத்தலாம். 14. சரி சரிண்ணா தேங்க்ஸ்ண்ணா. ஓகேண்ணா. உங்களையும் தானே எடுத்தேன். எப்படின்னா இருக்கு இன்னைக்கு நிலவரம்? ஓரளவுக்கு பரவாயில்ல. ஓரளவுக்கு பரவாயில்ல. ஓகே ஓகே. என்ன ரேட்னா போயிட்டு இருக்குது இன்னைக்கு? சைஸு பொறுத்தவரைக்கும் ரேட் இருக்குண்ணா. சைஸு பொறுத்து வரல. ஓகே. இதெல்லாம் எவ்வளோண்ணா சொல்கிறீங்க? ஜோடி 5 ரூபா சொல்கிறோம். 14 சைஸு பொறுத்தவரைக்கும் 14 15 ஜோடி இருக்கு. எத்தனை கொண்டு வந்தீங்க? எப்படி கொடுத்துருக்குறீங்க? 5 கொண்டு வந்தேண்ணா. 5 கொண்டு வந்தீங்க. 10 கொடுத்தாச்சு. ஏன் குட்டியை கம்மியாக தான் கொண்டு வந்திருப்பீங்க போலாம்? நேற்றே கொடுத்துட்டேன் வீட்டில். நேற்று வீட்லேயே கொடுத்துட்டீங்களா? சரி ஓகே ஓகே. ஏழு நான் தான் சொல்லினா அதுக்கெல்லாம் ஒரு இல்லைன்னா அந்த வழிக்கு வராது கேட்டு போகல. அங்கேயும் பாரு நான் கொண்டு போனேன். எப்படின்னா சார் 8 வேலை கொண்டு போனான் பிடிச்சிட்டு போனேன். பேசுங்க 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 பேசுங்க.
என்ன பண்ண தம்பி கேட்கலையா அவங்க எட்டைக்கெல்லாம் சொன்னீங்க கேட்கல. இல்லண்ணா வித்துட்டு நான் 31 கொண்டு வந்தேன், 35 கொண்டு வந்தோம். இன்னும் இதுல ஒரு 6, அதுல ஒரு 5, இன்னும் 11 இருக்குதுண்ணா. இது மட்டும் தான் நிக்குது. இது எட்டைக்கெல்லாம் சொல்றீங்களா? என்ன ரேட் ஃபைனல் பண்ணலாம்? ஒரு 5 ரூபா கொடுத்துடலாம். ஒரு 5 ரூபா தான் கொடுத்துருங்க. அது வந்து 7.25 சொல்றீங்களா? ஜோடி 14, 16 தந்துடலாம். 14, 14. எவ்வளோ 14, 13 பிடிச்சிக்கலாமா? 13 கட்டாதுங்க. 4 எடுத்துக்கலாம். 13 சரிண்ணா, தேங்க்ஸ் சார். ஹரியானா வித்துட்டு போறதா? ஹரியானா வித்துட்டு போறதா? ஹரியானா வித்துட்டு போறா. இல்ல காது எடுத்து ஆமா. எவ்வளோங்கண்ணா கேட்டுட்டு இருக்கிறாங்க? 6,700 கேட்டுட்டு இருக்கிறாங்க. நீங்க எவ்வளவு சொல்றீங்க? 7 ரூபாய். 7 ரூபா. என்ன ரேட்னா ஃபைனல் பண்ணிடுவீங்க? 20 ரூபா வந்தா கொடுத்தா 6,500. சரி. ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய சைஸில் செம்மறி கடை கொண்டு வந்திருக்காங்க. என்ன சண்டை கடைங்களாண்ணா? இல்லை சண்டை கடைங்களாண்ணா? சண்டை கடைலாம் இல்லை. ஓகே. என்ன ரேட்ண்ணா சொல்கிறீங்க? 35 ரூபா. 35. ஒரு 2 கொண்டு வந்துருக்கிறீங்க. அது என்ன ரேட்னா? ரெண்டுமே 35. எவ்வளோ வரல நான் கேட்குறாங்க? 25 ரூபாய் கேட்குறாங்க. கறி எத்தனை கிலோண்ணா வரும்? புரியல. 40 கிலோக்கு மேலே வருங்களா? ஓகே. 40 கிலோக்கு மேலேயே கறி வரும் அப்படின்னு இருக்காரு. என்ன ரேட் ஃபைனல் வந்தால் கொடுத்துருவீங்க? ஜோடி 60 ரூபா வந்தால் கொடுத்துருவீங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஒரு பேர் அண்ணா பேர் பார்த்தீங்கன்னா ஜம்பு. இது வந்து பெண்ணாகரத்துலேருந்து வராரு. பார்த்தீங்கன்னா அந்த சைடு இருக்கிற கருப்பு குட்டி கொண்டு வருவார். எப்படி கொண்டாந்துக்கிறாருன்னு கேட்கலாம். அண்ணா வணக்கண்ணா. இந்த வாரம் எத்தனை குட்டி கொண்டு வந்தீங்க? எப்படி சேல் இருக்கு? எத்தனை? 20 குட்டி தான் கொண்டு வந்தீங்க. ஓகே ஓகே. நான் வளர்ப்பு குட்டி தான் கொண்டு வந்தீங்களா இல்லை கெடா? வளர்ப்புலேயே கொஞ்சம் பெருங்குட்டியாக கொண்டு வந்தீங்க. வளர்ப்புல வந்து 7 ஒரு ரகம் வாங்குறாங்க. இப்போ அதுக்கு ரகத்தை மாற்றிடு 8 to 8 குட்டி 3 மாதம் வளர்த்தாவே என்ன பண்ணும்? அதுக்கு நம்ம வீடு கிடைக்கும். இப்போ கஸ்டமர் வந்து என்ன கவனிக்கணும்னா இந்த பொடி குட்டி எதிர்பார்க்குறாங்க 6 கம்மியாக போகணும். அதெல்லாம் கீழே எடுத்துட்டு 8, 8 அவினாஷ் பக்கம் பார்த்தீங்கன்னா 9, 9 கூட வாங்குறாங்க பெரிய கடை. அது வாங்கினதுலேயே வியாபாரம் பண்ணலாம். அப்புறம் வந்து வியாபாரம் ஆரம்பிச்சிடலாம். 1 மாதம் வந்து வளர்த்தா 1 மாதம் வளர்த்தா போதும். அது வந்து பார்க்கறதுக்கு அதிகம் வந்து போட மாதிரி தெரியும். ஆனால் நம்ம சீக்கிரம் லாபம் கிடைக்கும். சின்ன குட்டியோட பெரிய குட்டி வந்து கம்ப்ளைண்ட் வராது. ஓகே ஓகேண்ணா. சரி, இந்த வாரம் எப்படி கொடுத்தீங்க? எத்தனை குட்டி? 10 குட்டி கொடுத்தேன். 8,500. 8,500 மேலே. ஓகே ஓகேண்ணா. ஒரு 3 குட்டி மட்டும் 7,500. 3 குட்டி 7,500, மீதியில் 8,500. எப்பயுமே வந்து 7 ரூபாய்க்கு மேலே குட்டிங்க. 7 to 8, 8 to 8, 9 to 9, 3 குட்டி அந்த ரேட்டுக்கு தான் இருக்கு. ஓகே ஓகே. இப்போ சைஸ் கடைலாம் ஓரளவுக்கு இன்னைக்கு கொண்டு வரல. இன்னைக்கு கொண்டு வரும். ஆனால் உங்கள்கிட்ட கிடைக்கும்.
கிடைக்கும். பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 12,000 ரூபாய் ஆ அது அவங்க ஆர்டர் பண்ண வாங்கி தருங்க. ஓகே ஓகேண்ணா. அது வீட்டில் வச்சுருக்கீங்க, வேணும்னா உங்ககிட்ட கால் பண்ணி கேட்டால் உங்ககிட்ட வாங்கிக்கலாம். ஓகே ஓகேண்ணா. சரிண்ணா, உங்கள் ஃபோன் நம்பர் என்கிட்ட இருக்கு, அந்த நம்பரை நான் டிஸ்பிளே பண்ணிக்கிறேன். அதாவது கேட்டாங்களா நல்ல குட்டியாக கொடுங்க. ஓகே.